வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். நல்லா ஜூஸியான சிக்கன் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மசாலா அரைச்சிக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 2, ஒரு துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு, 5 காஞ்ச மிளகாய், அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அதுலேயே மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, 3/4 ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு 1/2 கேஜி சிக்கனை கழுவி வச்சுருக்கேன். அந்த மசாலா தடவி ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுக்கணும். மீதி இருக்கிற மசாலாவில் வந்து அரை கைப்பிடி அளவு திருவின தேங்காய் கலக்கிட்டு அப்படியே வச்சுக்கணும். ரெடி பண்ணி ஒரு 200 ml எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாலுமே கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கணும். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தட்டுக்கு மாற்றிக்கலாம். பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கிறதுனால உள்ளெலாம் நல்லா வேகணும். இன்னும் கலர் சேஞ்ச் ஆகிறப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மீதி இருக்கிற அந்த எண்ணெயிலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை வந்து போட்டுட்டு கேஸை சிம்மில் வச்சு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்து கைவிடாமல் இப்படி வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அது நல்லா கலர் சேஞ்சு ஆகி வருது பாருங்கள். இப்போ வந்து நம்ம சிக்கனை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஒரு 100 ml தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுன்னு சென்டர் தண்ணி இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்படி தண்ணி சுண்டி வர்றப்போ வந்து மல்லித்தலை போட்டுட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான நல்லா ஜூஸியான சிக்கன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.